பிக் பாஸ் இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சியில நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆரவ் ஸ்நேகன் 2 பேருக்கு இடையில மோதல் உண்மையான மோதலா தான் அமைஞ்சிருந்தது. புலி வருது அப்படின்னு ஒரு கதை இருக்கும். புலி வருதுன்னு சொல்லிட்டே இருப்பான். ஒரு நாள் உண்மையா புலி வர்றப்ப அவன் சொல்றப்ப நம்ப மாட்டான். அதாவது பொய்யே சொல்லிட்டு இருக்கிறவன் ஒரு நாள் உண்மையை பேசும்போது நம்ப மாட்டாங்க. அந்த கதை தான் இன்னைக்கு ஸ்நேகனுக்கானது. இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. கைக்குத்தல் அரிசியை வச்சு ஜெயிச்ச டீமுக்கு ஒரு விருந்து கொடுக்குறாங்க. அந்த விருந்தை அவங்க பகிரணும் அப்படிங்கிற ஆசையில ஸ்நேகன் எல்லாரையும் கூப்பிடுறாரு. அப்போ ஆரவ், காயத்ரி, ரைசா இவங்க ஏற்கனவே ஸ்நேகன் மேல காண்டில் இருக்காங்க. ஏன்னா பின்னாடி போய் நம்மளை பத்தி தப்பா பேசிட்டாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வந்தனால இப்போ அவங்க காண்டா இருக்கிறனால அவங்க தோத்த டீம்ங்கிறனால நாங்க தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மீனிங்ல பண்றாங்க. இவரும் அவங்கள சாப்பிட கூப்பிடுறப்ப ஒரு ஜாலியான மூட்ல ஒரு சந்தோஷமா கூப்பிட்டு இருந்தாருன்னா அது தெரிஞ்சிருக்காரு. அவர் ஒரு அதிகார போக்குல அதிகார தோரணையில சொன்னாரு. ஏன்னா ஸ்நேகனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே நல்ல பேர் எடுத்திருக்காரு. யாருமே அவரை தப்பா ஹவுஸ்மேட் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் இண்டிவிஜுவலா தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த உரிமையில அவர் பேசுறாரு. அதை அவங்க ஏத்துக்கல. அவங்களே சமைச்சதை அவங்களே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த டயத்துல இவர் அதை நம்ம சொல்லி அதை அவங்க செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் கடந்த 2-3 நாளாவே நம்மளை அவாய்ட் பண்றாங்களோ அப்படிங்கிற அந்த உணர்வு அவருக்கு வர ஆரம்பிச்சனால கொஞ்சம் அதை ஃபோர்ஸா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா உள்ள வையாபுரியும் ஸ்நேகனும் பேசிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் காயத்ரி தான். ஆண்கள் ரூம்குள்ள இது வரைக்கும் சண்டை வரல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப இந்த ஆரம்பிச்சு விட்டார்ல அப்படிங்கிற மாதிரி காயத்ரி தான் இதுக்கு காரணம்ட்டு காயத்ரி மேல கோவத்துல இருக்காங்க. அந்த கோவத்தை வெளியே காட்டுறது யாருகிட்ட காட்ட முடியுங்கிறப்ப ஆரவ் கிட்ட காட்டுறாரு. ஆரவ் கிட்ட காட்டுறப்ப ஆரவ் டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன வார்த்தை இல்லைன்னா என்ன புதுசா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே செம்ம கோவம் ஆயிட்டாரு. இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு டென்ஷன் ஆகி பேசிட்டாரு. அதாவது ஆரவ், காயத்ரி நேத்து பேசினது எல்லாருமே பார்த்திருப்போம். நேத்தே அவங்க ரொம்ப கோவத்துலதான் இருந்தாங்க. வாய் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது அப்படின்ட்டு ஸ்நேகனை விமர்சனம்லாம் பண்ணாரு ஆரவ். இன்னைக்கு அதை விடலாம் விமர்சனம் பண்ணாரு. அப்படியே வாயில குத்திடுவேன், மகனே டகால்டி, சுஜாவும் பிந்து இருக்கிறனால வழக்கம் போல அங்க பில்டப் கொடுக்கறதுக்காக நடிச்சிட்டு இருக்காரு. இது போலலாம் பேசினாரு. இது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமேலையும் கேர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக மற்றவங்களை நம்ம தரக்குறைவா பண்ணி அவங்களோட குற்றம் குறைகளை நான் இதை மாதிரி சொன்னேன், அதெல்லாம் அவன் கேட்டுக்கல, அவன் தப்பு பண்றா, இவன் தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவங்க கிட்ட வருத்தப்பட்டு அடுத்தவங்களுக்காக இவர் எவ்வளவு வருத்தப்படுறாரு பாரு அப்படிங்கிற ஒரு இமேஜ் நம்ம எடுக்கணும்னு நினைச்சோம்னா அது எவ்வளவு பெரிய எதிர்வினையில முடியும் அப்படிங்கிற உதாரணம் தான் இன்னைக்கு ஸ்நேகனோட கதை. உண்மையிலே நம்ம ஒருத்தர் மேல கேரிங்கா அக்கறையா இருந்தோம்னா அவங்க கிட்ட நேருக்கு நேர் தான் நம்ம பேசணும். ஆனா ஸ்நேகன் பாத்தீங்கன்னா ஆரவ் கிட்ட ரைசாவை பத்தி பேசுவாரு, ரைசா கிட்ட ஆரவ் காயத்ரி பத்தி பேசுவாரு, வையாபுரி கிட்ட காயத்ரியை பத்தி பேசுவாரு. இப்படியே மாத்தி அவரை பேசி மற்றவங்களுக்காக அவர் ஃபீல் பண்ற மாதிரி அதை நினைச்சு வருத்தப்படுற மாதிரி நம்மளால இருக்க முடியல. நம்ம அன்பை அள்ளி அள்ளி கொடுக்குறோம், உண்மையா இருக்கோம், உண்மையா இருந்தா இதான் பலனா அப்படிங்கிற மாதிரி அந்த வாசகங்கள் மூலம் எல்லாரையும் கட்டி போட்டுட்டு இருந்தாரு. இது ஒரு காலகட்டத்துக்கு மேல எடுபடாது. இது எங்க உடஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பிந்து மாதவி கிட்ட இவர் புலம்புனதை பிந்து மாதவி ரைசா கிட்ட பொதுவாகவே பிந்து மாதவி கிட்ட எது நடந்தாலும் அவங்க இப்படி சொல்றாங்க, நீங்க இப்படி இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு நேரடியா அங்க போய் பேசுறாங்க. இதை மாதிரி ரைசாவை பத்தி பேசின விஷயங்கள் ஏதோ ஒண்ணு ரைசா கிட்ட சொன்னனால ரைசா ஸ்நேகன் மேல ஏற்கனவே கோபமாயிருக்காங்க. அந்த வெளிப்பாடு தான் இந்த ஆரம்ப கட்ட வாரத்துல இருந்திருக்கு அப்படின்னு தோணுது எனக்கு. அதுக்கடுத்து நம்மளை இப்படி பேசிட்டாரே அப்படிங்கிற அந்த கோபம், நம்ம பின்னாடி இப்படிலாம் பேசுறாரா, நம்மளை இப்படிலாம் அவமானப்படுத்துறாரா அப்படிங்கிற விஷயத்த இவங்க ஆரவ், காயத்ரி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆரவும் காயத்ரியும் இந்த ஸ்நேகன் டாபிக்கை பத்தி கொஞ்சம் டீப்பா விவாதிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல பல விஷயங்கள் அவங்க பேசி புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு ஆரவும் காயத்ரியும் பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு வார்த்தை சொல்றாங்க, எவ்வளவு கேவலமான ஆளா இருந்தா ரைசா கிட்ட போய் இப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு ஆரவ் சொல்ற. அப்படி அப்ப ரைசா இவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்நேகனை பத்தி இவங்க 3 பேரும் இது பண்றப்போ 3 பேரை பத்தி தனித்தனியா என்னென்ன சொல்லியிருக்காருங்கிறது சபைக்கு வந்துருச்சு. அதனால ஸ்நேகன் முழுதும் நடிக்கிறாரு அப்படிங்கிற உணர்வுக்கு வந்துட்டாங்க. இந்த பிம்பத்தை ஸ்நேகன் அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. இனி வரும் நாட்கள்ல ஸ்நேகன் ரைசா கிட்டையும் ஆரவ் கிட்டையும் இதற்கான எதிர்வினையை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாரு. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டே நல்லவங்கள தான் இருக்காரு. வையாபுரி, பிந்து கிட்ட பாத்தீங்கன்னா
அவங்க 2 பேரை பத்தி அவங்க அதிகமா வந்து அவர் இன்னும் புறம் பேச ஆரம்பிக்கல. அப்படி ஏதாவது சொன்னா வையாபுரியும் பிந்துவும் வந்து இவருக்கு ஆப்போசிட்டா கை கோர்க்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நடக்கலங்கிறனால அவங்க வந்து சிநேகன் எப்பயுமே நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்ல தான் இருப்பாரு. இந்த வாரம் காயத்ரி எலிமினேட் ஆகுறது கிட்டத்தட்ட உறுதிங்கிறனால காயத்ரி மாதிரி ஒரு குணநலம் உள்ளவங்க இன்னும் தேவை, கோவப்படுறவங்க இந்த மாதிரி தேவைங்கிறக்காக காஜல் வந்து உள்ள அனுப்பப்பட்டிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆகிறப்ப நானும் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் மாஸ்டர் அப்படின்ட்டு அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க மாஸ்டர் கிட்ட. ஸோ காஜலோட பிம்பங்கள் வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. காஜல் வந்து இத்தனை கேமரா இருக்கு, நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நம்ம நினைச்சா கூட அது முடியாது, நம்மளெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத வச்சு பாக்குறப்ப காஜல் வந்து அடுத்த வாரத்துல வந்து இன்னொரு காயத்ரியா உருவாவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் இருக்கு. அது உண்மையா என்னங்கிறத இனி வரும் நாட்கள்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சுஜாவை பத்தி சொல்றேன்னா, சுஜா வந்து பெருசா இல்லை, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அந்த கேரக்டர் வந்து நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள நம்ப வச்சிருக்காங்க. நீ ஓவியாவோட மைக் போட்டு வந்திருக்க, அதனால நீ ஓவியா கேரக்டர் தான் நடிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபோர்ஸ் பண்ணி காயத்ரி எல்லாம் இன்னைக்கு சொல்றதை நோட் பண்றோம். அதுக்கடுத்து வந்து சிநேகன் பிந்து உட்காந்துருக்கிறப்ப அங்க சுஜா இருக்காங்க. என்ன இன்னும் பிக் பாஸ் கூப்பிடவே இல்லையே, நீங்க தானே தலைவி, போய் சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ வந்து சிநேகன் வந்து நீங்களே வந்து கேளுங்க அப்படின்னோடனே, ஆமா எனக்கு நீங்க எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க, நான் என்ன நடிக்கிறதுன்னு எனக்கு தெரில, நான் வந்து கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நானும் வந்து மைக்ல பல தடவை சொல்லிட்டேன், இன்னும் என்ன கூப்பிடலையே அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து இவங்க நடிக்கிறாங்களா இல்லை இயல்பா இருக்காங்களாங்கிறதே அவங்களுக்கு வந்து புரியாத ஒரு குழப்பத்துல இருக்கிற மாதிரி வந்து கொண்டு போயிட்டாங்க. அந்த அளவு நம்ப வச்சுட்டாங்க. கடந்த சில நாட்களா வந்து அவங்க உள்ள வந்ததுல இருந்தே சில சம்பவங்கள் செஞ்சு இவங்க நம்மளை ஏமாத்திருக்காங்க, இவ்வளவு ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியறப்ப இதோட வெளிப்பாடு சுஜா கிட்ட இருந்து கோபமா வெளிவர போகுதா, இல்ல வந்து நம்ம இப்படி ஏமாந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு வருத்தமா எடுத்துக்க போறாங்களா, இல்ல அதை ஒரு ஜாலியா எடுத்துக்க போறாங்களாங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஏன்னா ஒருத்தர் ரொம்ப நாள்ல ஏமாற்ற முடியாது. கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை வெளிவரும். காஜல் இன்னைக்கு வந்து ஆரவ் கிட்ட கேட்ட கேள்வி, வையாபுரி சிநேகன்கிட்ட கேட்ட கேள்வி, இதெல்லாம் நியாயமான கேள்வி தான், ஓவியா சம்பந்தப்பட்ட கேள்வி. அதுல வந்து சிநேகனும் வையாபுரியும் வந்து நாங்க அப்படி பேசவே இல்லை, அதாவது அவர் கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, அப்படிலாம் நாங்க பேசல அப்படின்னாங்க. உண்மையிலே அப்படி பேசியிருந்தாங்க. இப்படி இங்க உட்கார்ந்து பேசுறத அதுக்கு அந்த ஓவியா கிட்ட சொல்லியாவது புரிய வைக்கலாம்ல அப்படிங்கிற வாதத்தை நானே இதுக்கு முன்னாடி வந்து ரிவ்யூ கொடுத்தப்போ வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோடு. இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா சிநேகனோட முகத்திரை கிழிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதோட வெளிப்பாடுகள் எல்லாம் இனி வரும் நாட்களில் எந்தெந்த மாதிரி போக போகுது, எந்தெந்த ரூபத்துக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நாளை ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சந்திப்போம். நன்றி.